ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபீல்டு பஸ். ஸோ கடந்த சில நாட்களாக நம்ம சேனலை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஒரு 4 நாள் 5 நாள், அதாவது வீடியோ போட்டதை மட்டும் சொல்கிறேன், ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாள், கடைசி 2 நாளாக வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ். அதாவது அந்த ப்ராஃபிட்டை தாண்டிலும் அந்த எல்லா ப்ராஃபிட்டையும் நம்மள்டேருந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு லாஸ். ஓகேவா? நேத்திக்கு வந்து லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2,400 சம்திங். இன்றைக்கி வந்து 2,900 சம்திங். ஓகேவா? 2,900 சம்திங். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு 5,000 நம்மக்கிட்ட வந்து போயிடுச்சு. 5,500 சரியா அப்படிங்கிறது போயிடுச்சு. பட் நமக்கு ப்ராஃபிட் வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,700 அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்துக்காண்டி தான் ஓகே உங்கள்கிட்ட நான் வந்து இதை டச் பண்ண வேணான்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து எமோஷ்னல் ரீதியாக நம்மளை வந்து ஒரு பாதிப்புக்கு கொண்டு வந்துடும். லாஸ் ஆனது கிடையாது, லாஸ் ஆகிற நேரத்துலையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த மைண்டு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம கண்ணு முன்னாடியே லாஸ் ஆகும். ஓகே, நம்மளோட கண்ணு முன்னாடியே லாஸ் ஆகும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து விட முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வருவோம். ஓகேவா? ஸோ எப்படி இன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிறத, அந்த லாஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க. ஸோ இதுதான் இன்றைய மார்க்கெட். ஓகேவா? ஸோ டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி இன்றைக்கி ஆரம்பித்தது. ஓகேவா? நம்ம வந்து 1 மினிட்டில் வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9:17 நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தேன், புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அதே போல் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கேண்டிலில் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து போட்டுப்போம். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷிங்லேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். ஸோ இதை தாண்டினா நம்ம வந்து என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் எடுக்கணும். கீழே தாண்டினா புட் ஆப்ஷன் எடுக்கணும். சிம்பிள் மார்க்கெட் தான். ஓகேவா? இந்த சிம்பிள் மார்க்கெட் இது என்ன பண்ணியிருக்கு, இதை உடச்சிருக்கு, சப்போர்ட்டை உடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். புட் ஆப்ஷன் கொடுத்துருந்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா கூட இன்றைக்கி ஃபுல்லாக புட்டில் தான் போயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம். நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தா கூட, இங்கே இந்த இடத்துல கொடுத்துருந்தா கூட நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தூரம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வந்து உங்களுக்கு வந்து லாஸாக ஒரு கெயின் கிடச்சிருக்கும். ஒரு 5,000 கெயின் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஒரு மினிமம் சொல்கிறேன் நான். ஆனால் மைண்டோட சேஞ்சை பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன், பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராப் வச்சான். அந்த ட்ராப்புக்கு பயந்து எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஓகேவா? அந்த சின்ன ட்ராப்புக்கு பயந்து இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த க்ரீன் கேண்டிலை பார்த்து நான் வந்து பயந்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ண உடனே இது இறங்கின உடனே அப்செட் ஆகிட்டேன் நான். ஓகேங்களா? நான் அப்செட் ஆகிட்டேன். என்னடா வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னா. அந்த அப்செட்லேருந்து என்னால் வர முடியல வெளியில். ஓகேவா? என்னோடய மைண்டை நான் அடுத்ததாக வந்து புட் ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியல. இதை ட்ரேடிங் பண்ண நிறையா பேர் உணர்ந்திருப்பீங்க. என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ சப்போர்ட்டை உடச்சிச்சு. அப்பயும் நான் எடுக்கலை. நான் நெக்ஸ்ட்டு இங்கே வர வரைக்கும் நான் என்ன வெயிட் பண்ணிட்டேன், கால் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? கால் ஆப்ஷன் வரட்டும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகட்டும், புட் ஆப்ஷன்லேருந்து கால் வரட்டும், நான் ரிவர்சல் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் எங்கே கால் ஆப்ஷன் வந்திருக்கு, ஃபுல்லாக புட் ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த இடமெல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் உங்களால் என்ட்ரி கொடுக்க முடியாது. உங்களுக்கு அப்படியே மைண்டை மாற்ற முடியாது உங்களால். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக புட் ஆப்ஷனில் இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ ரொம்பவும் ஒரு ஈஸியான மார்க்கெட்டில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் காலையிலே மார்க்கெட்டில் வந்து என்றைக்குமே வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு உட்காரக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நேத்திக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்டு. இந்த இண்டிகேட்டரை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அதுவே இண்டிகேஷன் காட்டுது. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல இண்டிகேஷன் காட்டுது. நான் இந்த இடத்துல அழகாக ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். எங்கேயாவது கால் ஆப்ஷனுக்கு இண்டிகேஷன் காட்டுதான்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்றைக்குமே நம்ம விட்டுருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுருவோம். ஸோ இதில் வந்து அது கால் ஆப்ஷன் காட்டுது. ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம என்றைக்குமே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? மற்றபடி எங்கேயும் காட்டல பாருங்கள். இந்த இடத்துல காட்டுது. நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பாட்டு விட்டுட்டு இன்றைக்கி ஒரு 2,000 3,000 நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்துருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? உங்களால் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது.
இந்த மகாபாரதத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கர்ணன் வந்து போயிட்டு பரசுராமன் ஒருத்தர்கிட்ட தான் போய் கற்றுக்குவார்னு நினைக்கிறேன் காட்டில். அவரோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட்டு அவர்கிட்ட பொய் சொல்லி கற்றுக்குவார். ஓகேவா? அப்படி பொய் சொல்லி கற்றுக்கும் போது அவர் ஒரு சாபம் விட்டுருவார். உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உனக்கு தேவையான நேரத்தில் மறந்து போக அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம யார்கிட்ட பொய் சொல்லி கற்றுக்கிட்டோமோ தெரியல. பட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இந்த இடத்துல நமக்கு வந்து மறந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா பதட்டம். ஓகேவா? ஒரு 3 மாதமாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கு. இது பெரிய நாள் இல்லை, பிகினர் தான். ஓகே, ட்ரேடிங் பண்ணிவிட்டு அது ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளால் வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல. புதுசாக நீங்கள் ட்ரேடிங் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேவா? டக்குன்னு 2000 உருவிடும், 3000 உருவிடும். உருவும் போது இப்போ 2000 உருவும் போது 2500 அப்படிலாம் உருவும் போது ஒரே அடியாக 2500 உருவாது. ஓகேங்களா? 500, 600, 700. ஆனால் நான் அடிக்கும் போது நீ தூங்கிக்கிட்டே இருப்பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல்கிட்ட அந்த வெட்டியானா இருக்கும் போது ஒரு அந்த கதை சொல்லுவார்ல, நான் அடிக்கும் போது நீ திரும்பி அடிக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் நம்மளை அடிக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். மாறேன் இல்லை ட்ரெண்டு மாறும் அப்படின்னு நீங்கள் செல்லை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர். இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆடுறது. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ நான் அதை மீறிட்டேன். ஓகே, மார்க்கெட்டில் என்னோடய ஐடியாவை புகுத்துட்டேன். அது ஒரு ரூல்ஸ் மீறிட்டேன். நீங்கள் ரூல்ஸை மீறிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு நம்ம பேசாமல் வேலைக்கே போயிடலாம். ஓகேவா? கம்மி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆடணும். இதே நான் வந்து ஒரு 40 ரூபா, 45 ரூபா, ஒரு 50 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே ஆடி இருந்தேன்னு வச்சுக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கெலாம் நான் ஆடும்போது எனக்கு லாஸ் பெருசாகாது. ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் முக்கிய ஆகும். ஸோ நான் அப்போ வந்து என்னோடதை சேஞ்ச் பண்ணிப்பேன். கால் ஆப்ஷன் போனோம், ஒரு 200 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, டக்குன்னு புட் ஆப்ஷனுக்கு மாறும் அப்படின்னு வருவேன். லாஸ் வந்து 500 600ன்னு போகும்போது உங்களோட மதி கெட்டு போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்மி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஸ்டார்டிங்கில் ஆடணும். அதுலேயும் 3 மாதம் ஆடக்கூடாது. ஓகேவா? அதை தாங்குகிற சக்தி உங்களுக்கு வேணும். 3 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு 20 ரூபா, அதை நீங்கள் வந்து லாட் அதிகப்படுத்திக்கலாம். 20 ரூபாவை வந்து 2 லாட்டாக வாங்கிக்கலாம். ஓகேவா? அதனால் கம்மி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ஆட கற்றுக்குங்க. அதே போல் இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3900 ரூபா. ஓகே, மதியான நேரத்தில் நான் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்க நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சரி வா ஒரு தடவை ஏதாவது ரெக்கவர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ட்ரிலாம் பயங்கரமாக கொடுத்துட்டேன் இன்றைக்கி. ஓகேவா? இன்றைக்கி ஃபுல் கண்ட்ரோல். அதனால தான் நான் ஒரு 2 நாள் ஒரு வாரத்துக்கு இனிமேல் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் வந்து அதில் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் ஆயிரும். ஒரு வாரம் கழித்து பண்ணாலுமே இந்த ரிவெஞ்ச் ட்ரேட் இருக்கும். பட் கொஞ்சம் சாந்தமாகலாம். ஓகேவா? ஒரு 3:30 சொல்ல ஒரு 1:30 மணிக்கு மேலே மார்க்கெட்டில் உட்காரும் போது சரிவா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த சூப்பர் ட்ரெண்டை நாங்கள் யூஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு சில இண்டிகேஷன் காட்டுனுச்சு. அந்த நேரத்தில் ஒரு 1500 ரூபா கிட்ட நாங்கள் வந்து 1000 ரூபா கிட்ட வந்து நம்ம வந்து கெயின் பண்ணியாச்சு. அதாவது ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. 500 ரூபா இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் மட்டுமே போயிடுச்சு. 500 ரூபா 600 ரூபா போயிடுச்சு. எஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், நீங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சாலுமே கை வைக்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு பாருங்கள். ஏன் இப்போ நம்ம வந்து கடைசி ஒரு 3 மந்த் 4 மந்த்தாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணோம். ஓவராலாக பார்த்திங்கன்னு வச்சுங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கிட்ட நமக்கு வருது. 2 வருஷம் பண்ணவங்க 3 வருஷம் பண்ணவங்களே இன்னும் லாஸை ரெக்கவர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கும்போது, ஒரு பிட் லெவலில் கூட நீங்கள் வந்து உங்களோட ரூல்ஸையோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கலன்னா இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம். ஓகேவா? என்னப்பா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஆபத்துன்னு சொல்கிறீங்களே, எப்போ தான் ஆபத்து முடியும், எப்போ தான் இது வரும் அப்படிங்கும்போது, நம்ம வந்து நம்மளோட ஐடியாவெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் ரேஞ்சுக்கு ஒரு கட்டத்துக்கு போகணும். அது உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சுன்னா ஓகே. இல்லை நான் வந்து என் ஐடியாவில் தான் இருப்பேன் அப்படிங்கிற கட்டத்தில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. ஓகேவா? எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். 4 சைடு எச்சரிக்கையாக இருந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். ஒரு 4 நாள் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். ஓகே, மார்க்கெட் பக்கமே வர வேணாம், மார்க்கெட்டை பார்க்கக்கூட வேணாம். ஓகேவா? மார்க்கெட்டை பார்க்கக்கூட வேணாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம வந்து மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை போல் நம்ம வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் உட்காரலாம். அதுக்கிடையில் வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா?
இந்த யூடியூப் ப்ரோட்டோக்கால் அப்படி தானே பண்ணி வச்சுருக்கேன் நம்மள. ஓகேவா? ஸோ அதுக்கிடையில் நம்ம வேறு ஏதாவது நம்ம வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக் தில் இதயன்.